பேசி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க வெளியே ஊருக்கு அனுப்புறதுக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டு கீழே இறங்கி வராங்க. அப்போ வந்து தீர்க்கதரிசி சவுலோடு பேசுறாரு. உன் வேலைக்காரன் என்ன செய்யி சற்று முன்பதாக நடந்து போக சொல்லு அப்படின்னா ஆண்டவர் சொன்ன காரியத்தை இவருக்கு சொல்ல போகிறார். அதனால அவனை முன்னால போக சொல்லுன்னா அவனு முன்னால போன பிறகுதான் ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களையும் இந்த சாமுவேல் சவுலுக்கு சொல்லுகிறார். அதே போல வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை நம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். போதும். இப்பதான் தீர்க்கதரிசி தைலக்குப்பியை எடுத்து அவனை முத்தம் செய்து அவன் தலையில் வாய்த்து அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அதுபோல என்ன செய்யறாங்க, இந்த சாமுவேல் சவுல் சாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் இருந்தான். முதல்ல ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. அதே போல அதே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. ஒரு முக்கியமான வசனம் வாசிங்க. ஏழு நாள் காத்திருக்க சொன்னான். அதுக்கும் கீழ்ப்படிச்சார். நான் ஒரு சரவான தகவல்கள்லாம் எப்படி போயிடணும்னு சொல்லி தர்றேன். நீ அதனால என்ன செய்யணும், 7 நாட்கள் கீழ்ப்படித்து இருக்க வேண்டும் சொன்னா. இது எப்ப நடந்துச்சு, அபிஷேகம் பண்ணப்படும் போது நடந்துச்சு. பின்னால பாத்தீங்கன்னா அது வித்தியாசமா மாறி இருக்கு. அப்ப அன்னைக்கு காலத்துல 7 நாட்கள் காத்திருந்தான் இந்த சவுல். கடைசியா பாத்தீங்கன்னாக்க இவன் எதிராக பேசியவர்களின் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அநேகர் இவனை தப்பெல்லாம் பேசினாங்க. ஆனா அதை பற்றி நினைச்சல இந்த சவுல் எது பற்றியும் தன் காதிலே வாங்காமல் செவிடனாக போனாலும். அப்ப என்ன நடக்குதுன்னா, சவுலை இப்ப தீர்க்கதரிசி எல்லா ஜனங்களையும் மிஸ்பாவுக்கு வர சொல்லி அங்க நீங்க கேட்டுக்கொண்டபடி உங்களுக்கு ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டு ஒரு சீட்டு போடுறாங்க. யாரு பேருக்கு சீட்டு விழுதோ அவதான் ராஜான்னு சொல்லி 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துல பாருங்க. சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேர பண்ணினது பென்யமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. சீட்டு பென்யமீன் கோத்திரத்தில் விழுந்தது. அதுக்கு அடுத்த வசனத்தையும் கூட வாசிக்கலாம். அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின் வழியே சேர பண்ணினது மாத்ரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. இப்ப சீட்டு யார் பேர்ல வந்துட்டு, சவுல் பேர்ல தான் விழுது. சவுல தேடுறாங்க, சவுல காணும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, சவுல் இங்க இருக்குன்னா அவர் பழைய தலைவரங்களை போட்டு வச்சிருக்கல அங்க ஒளிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க போய் என்ன செய்றாங்க, அவனை கூட்டு வரும்போது மக்கள் எல்லாருமே ராஜா வாங்க என்று சொல்லுகிறார்கள். ஆனா ஒரு கூட்டம் இவனா நம்மளுக்கு ராஜா அப்படின்னு யோசிச்சு 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தை பாருங்க. ஆனாலும் பேலியாரின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். சரிதானா? இவனா நம்மளுக்கு ராஜான்னு சொல்லி ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு நபரை இவனா நம்மளுக்கு ராஜா என்று அசட்டை பண்ணி அவருக்கு காணிக்கைகள் கொண்டு வர இல்லை. இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம எப்படி இருக்கோம், ஆண்டவருக்கு நாம எப்படி இருக்கோம்? ஒருவேளை நம்மளும் இதே நிலைமை தான். சவுல் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்ப நன்றாக இருந்தார். நம்மளோட வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் வரை, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் வரை, ஆண்டவருடைய கிருபை நம்மளை இருக்கும் வரை கரெக்டா நடந்துட்டு இருப்போம். ஆலயத்துக்கு கரெக்டா வந்துடும், எல்லாத்துலயும் இருக்கும். ஆனா ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு, வசதிகள் வந்த பிறகு ஆண்டவரை தேடுவது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கும். சில வாலி பிள்ளைகள் நல்ல கோயிலுக்கு வருவாங்க. இப்ப திருமணம் ஆயிருக்கும், கோயிலுக்கு வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டா என்ன செய்யறது, குழந்தை ஆயிட்டேன், அவளை பார்க்கறதுக்கு என்ன செய்யல, நேரம் இல்லை. ஆண்டவரை தேடுவது நம்மளுக்கு என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்குது. அநேக தீர்க்கதரிசிகள் அப்படிதான் இருக்காங்க, அல்லது அநேக போதகர்கள் கூட அப்படிதான் இருந்திருக்காங்க. வசதி வாய்ப்புகள் வர நம்ம ஆண்டவரை தேடுறோம். எல்லாம் வந்த பின்பு ஆண்டவரிடந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நினைச்சிடும் விலகி போறோம். 1 சாமுவேல் 16:4 பாருங்க. 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். போதும். இப்போ பாருங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து சவுல் விலக ஆரம்பிச்ச உடனே கர்த்தருடைய ஆவி விலகி போச்சு. என்ன வந்துச்சு, பொல்லாத ஆவி அவனுக்கு வந்துருச்சு. அது வரைக்கும் ஆண்டவர் அவனுடைய இருந்தார்.
ஆனா அவன் என்ன செய்யல, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்ச. முதல் ஒரு வருஷம் நல்லா தான் இருந்தாரு. அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நம்ம வாழ்க்கையும் பார்க்கணும். நம்மளுக்கு என்ன செய்யும், ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். ஆனா சவுலுக்கு என்ன செய்யல, சம்பூர்ணமா இருக்கு. அது ஆவியில நம்ம நல்லா நிறைஞ்சிருப்போம். ஆவியில் ஆரம்பிச்சு எங்க போய் நம்ம முடிச்சிருப்போம், மாம்சத்துல போய் முடிச்சிட்டோம். யோபு வாசிங்க, யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். அப்படி இருக்கணும். ஆனா சவுல் வாழ்க்கையும் இல்ல. அநேகர் நம்ம வாழ்க்கை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நல்லதான் இருக்கும், நல்லதை யோகம் பண்ணோம், நல்ல வேதம் வாசித்தோம், சர்ச்சுக்கு முதல்ல நம்ம வந்து சேர்ந்துருவோம். ஆனால் நாட்கள் கடந்து போக போக ஆண்டவருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒருவேளை நம்ம விலகி இருந்தால் இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும், இந்த சவுளை போல இல்லாம நம்ம புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை சவுல்கிட்ட இருந்த கெட்ட காரியங்கள், நாளைக்கு நான் அதை பற்றி சொல்றேன், அந்த காரியங்கள் எது என்பதை கண்டறிந்து, ஒருவேளை அந்த கெட்ட காரியம் ஏன்ட்ட இருந்துச்சுன்னா அதிலிருந்து நாங்க செய்யணும், விலக வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல எபேசு பட்டணத்துக்கு சொல்லும் போது 4வது வசனத்துல பாருங்க, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அதனால எனக்கு குறை. அது அடுத்த வசனத்து கூட வாசிங்க. போதும். ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுத்தாச்சு, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய். நம்ம நீங்களும் நம்மளை பார்ப்போம், நம்ம யோசித்து பார்ப்போம். நான் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறேனா? ஆதியில் இருந்த அன்பு எனக்கு இருக்கா? ஆண்டவரோட எனக்குள்ள உறவை நான் எப்படி வச்சிருக்கேன்? இல்லது இந்த சவுல போய் கொஞ்சம் கொஞ்சமா நானும் விலகி போயிட்டேனா? அப்படி போன ஆண்டவருக்கு என்ன சொல்லியிருக்காரு, உன் விளக்கத்தண்டே உன்னிலிருந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போகும். அதை நம்மளை யோசித்து பார்ப்போம், நம்மளை சிந்தனை பண்ணுவோம். ஒருவேளை நம்ம வந்து இதுல விலகி இருந்தால், ஆண்டவருக்கு நம்மளுக்குள்ள உறவுல ஏதோ ஒரு விரிசல் ஏற்பட்டு இருந்தால் இந்த நாளிலே நம்ம நினைச்சு அதை புதுப்பித்துக் கொள்வோம். சவுல்கிட்ட என்ன கெட்ட காரியம் இருந்தோ அந்த காரியம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நான் இப்ப சொன்ன இந்த நற்குணங்கள் எல்லாமே முதல்ல நடந்ததுதான். அவன் எப்போ ராஜாவாக மாறினானோ அதுக்கு பிறகு அப்படி எல்லாமே மாறி போச்சு. அப்ப நம்மளும் நல்லா இருக்கும். பின்னால மாறி போச்சுன்னா ஆண்டவரை நம்மளே வச்சுவோம், புதுப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளின் தியானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுலை கொண்டு நாங்கள் இந்த காரியங்களை தியானிக்க, இந்த நாளில் எங்கள் சிந்தனைகளை நாங்கள் அவரை தியானிக்கும்படி கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட அநேக காரியங்களை இடைப்பட்டீர்கள். சவுலுடைய ஆரம்ப நாட்கள் கர்த்தர் தெரிந்து கொள்ள காரணமாயிருந்த காரியங்களை நாங்கள் தியானிக்க தேவன் கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறேன். உம்முடைய வார்த்தைக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கபடி கர்த்தர் எதிர்பார்க்கிறேன். சவுலுக்கு உள்ள இருந்த அந்த கீழ்ப்படிதலை தேவன் எங்களுக்கும் தருவீராக. எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க தேவன் எங்களோடு இடைப்பட்டு பேசுவீராக. எந்த காரியத்தில் உமக்கு நாங்கள் கீழ்ப்படியாது இருக்கிறோமோ, விலகி இருக்கிறோமோ, கர்த்தர் அந்த காரியங்களை எங்களை சீர்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த கீழ்ப்படிதலின் ஆவியை தேவன் தந்து வழி நடத்துவீராக. தகப்பன் சொன்ன பணிகளுக்காக புறப்பட்டாலும் கூட தகப்பன் மீது உள்ள ஒரு பாசம், ஆண்டவரே, தகப்பன் தாயை கனம் பண்ணுகிறதை எதிர்பார்க்கிறவர். பூமியில ஒரு நாட்கள் நீடித்திருப்பதற்கு கணவன் என்று சொல்லியிருக்கிறேன். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த சவுலை போல நாங்களும் ஆண்டவரே தகப்பன் தாயாரை மூத்தவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே கனத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாக. எல்லாவற்றிற்கும் மேலாக பரம தகப்பன் மீது எங்களுடைய ஆண்டவரே அன்பு இருக்க கிருபை செய்யுங்க. மாம்சத்தின் மீது அல்ல, பரம தகப்பன் மீது நாங்கள் பற்று கொண்டிருக்க கிருபை செய்வீராக. எங்களை நாங்கள் பெரிய காரியமா இல்லாமல் வேலைக்காரனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்த சவுலை போல நாங்களும் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன்
தாழ்மையுடனே உயர்த்துகிற தேவன். அதனால எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்துங்க. அப்படி சன்னிதானத்துக்கு வருகிற போது எங்களுக்காக எத்தனையோ காரியங்களை செய்த ஜீவனையே கொடுத்த தேவனுக்கு நாங்கள் வெறுமையை வெல்வதில்லை, அதனுடைய அர்ப்பணிப்போடு கூட கர்த்தருக்காக சிலவற்றை கொண்டு வர கிருபை செய்யுங்க. தாழ்த்துகிற பண்பை தேவன் அதிகமாக எங்களுக்கு தந்து வழி நடத்துவீராக. காத்திருக்கிற பண்பை அதிகமாய் தருவீராக. தேவ சமூகத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வரைக்கும், அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும், தேவ பலனை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் காத்திருக்கிறதை தருவீராக. எங்களுக்கு விரோதமாக எந்த காரியங்கள் சொல்லப்பட்டாலும், சத்துரு எந்த நிந்தையான பேச்சுகளை நிபச்சொல்லையும் விரல் நீட்டையும் கொண்டு வந்தாலும் கூட அதை கேளாதிருக்க உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட பலனை தருவீராக. அதுவே தொடர்ந்து ஒரு கரங்களை வழி நடத்தட்டும். உனக்குள் இருக்கிற பலன் எல்லாம் நீங்கினது, உனக்குள் பலன் இல்லை, உன் காரியங்கள் எல்லாம் தோல்வி, வேலையிலே ஆசீர்வாதங்கள் இல்லை, இப்படி எல்லாம் சத்துரு எங்கள் காதுகள் கேட்க அசட்டை பண்ணினாலும் கூட அதை கேளாதிருக்கும்படி எங்களுக்கு கிருபை தந்து எங்களால் எல்லாம் சகலத்தை செய்ய வல்லவரை நாங்கள் அதனை விசுவாசித்து முன்னேறி போக தேவன் கிருபை தந்து வழி நடத்துவீராக. கர்த்தருடைய ஆவியை நாங்கள் இழந்து போகாதற்கு கிருபை செய்யுங்க. அதனுடைய அநேக மாம்சத்தின் காரியங்கள் எங்களுக்குள் வருமானால் தேவ ஆவியை இழந்து போகிறோம். எங்களுக்குள் கலங்கப்படுகிற பொல்லாத ஆவி வருகிறது. வேண்டாம் ஆண்டவரே, ஒரு கிருபை ஒன்று போதும். கர்த்தருடைய ஆவி எங்களுக்குள் இருப்பதையே நாங்கள் விரும்புகிறோம். சோலை போல் அப்படி எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்து வழி நடத்துங்க. நல்ல குணங்களை நாங்களும் பின்பற்றும்படி கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்துங்க. தேவ பிரசனம் எங்களோடு தொடர்ந்து வழி நடத்தட்டும், ஆளுகை செய்யட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி முடி சன்னிதானத்தில் அர்ப்பணிக்கிறோம். இது ஒவ்வொரு அனுபவங்களையும் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவாய் தந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். குறைவுகளை எல்லாம் மாற்றுகிற நிறைவான தேவன் எங்களுக்குள் இருந்து வழி நடத்துவீராக. தேவர்களோடு தொடர்ந்து வழி நடத்தட்டும். எங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற கனவுள்ள பாத்திரமாய், கர்த்தருக்கென்று பயன்படுகிற ஒரு பாத்திரமாய், தெரிந்து கொள்ளப்பட்ட சோலை போல தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாய் தேவனை மாற்றி வணைந்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறாக. ஒரு கிருபை என்னாலும் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். நேற்று நேரத்தில் ஆளுநரை பங்கு பெற்று அன்றைய திருப்பதியில பங்கு பெறுவதற்கும் கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.